ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஊருக்கு தான் போக போறோம். நான் மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சுட்டு இன்னைக்கு இட்லி, தக்காளி குருமா அப்படின்னு வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரமே சாப்பிட்டு நேரமே கிளம்பியாச்சு. சரி கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரமே கிளம்பணும். எங்க நேரமா என்னமோ தெரியல, பஸ்ல ஏறி உக்காந்த உடனே நல்ல மழை. நாமக்கல் வர வர கொஞ்சம் மழை இருந்தது. அதுக்கப்புறம் நாமக்கல் தாண்டின உடனே செம்ம டிராஃபிக் ஜாம். நான் பண்ணவே இல்லை இவ்வளோ டிராஃபிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மாசி பிறந்தாலே திருவிழா ஸ்டார்ட் ஆயிடும். அதுல இருந்து ஆடி வரைக்குமே திருவிழா தான். எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகாம நம்ம பாட்டுக்கு திருவிழா நடத்திட்டா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின் ரோட்லயே வந்துட்டு பஸ் டிராஃபிக் பண்றது, ஸ்டாப் பண்றது, இப்படி பண்றதுனால நிறைய பேருக்கு வந்து அது இஷ்யூ ஆகுது. அதுவும் டிரைவரும் கண்டக்டரும் இவ்வளோதான் பேச்சு இல்லை, அவ்வளோ பேச்சு பேசிட்டு வராங்க. முன்னாடி இருக்க காரெல்லாம் வேற, இவனுங்களாம் எதுக்கு கார் ஓட்டவே தெரியல, இவனுங்கெல்லாம் எதுக்கு கார் அப்படின்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி கண்ணாபின்னான்னு பேசினாங்க. என் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு, நான் தர்மபுரியில இருந்து வரேன், புதுக்கோட்டை தாண்டி போகணுங்குது. இன்னொரு பொண்ணு, நான் சேலத்துல இருந்து வரேன், நான் தஞ்சாவூர் தாண்டி போகணுங்குதான். ஐயோ, இவங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா போயிடுச்சு. அப்பா எப்படியும் நம்ம சீக்கிரம் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முசிறிப்பாலத்துல இறங்கி நின்றுட்டு இருந்தா. அப்புறம் தம்பி வந்து பிக்கப் பண்ணிட்டான். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே இன்னைக்கு அமாவாசையா, அதனால அம்மா வந்து தடபுடெல்லாம் சமையல்லாம் பண்ணிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டோன்னே செம்ம பசி வேற. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு படுத்தோமா, செம்ம காத்து, ஆடி காத்து எடுத்துருச்சா, அதனால பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு. இதே மேட்டூர்ல அப்படி காத்து அடிக்குமானா அடிக்கவே அடிக்காது. ஆடி காத்து இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.